ரைட். ஸோ நம்ம இன்னைக்கு குயிக் ரீகேப் பண்ணுவோம். போன கிளாஸ்ல என்ன பார்த்தோன்றது ரீகேப் பண்ணிட்டு, ஏன்னா இதே ஸ்பிளிட் டயக்ராம் தான் இன்னைக்கு படிக்க போறோம் வித் டிஃப்ரெண்ட் வாவல்ஸ். ரைட். ஸோ நம்ம குயிக் ரீகேப் பண்ணிட்டு ஃபர்தர் ப்ரொசீட் பண்ணலாம். ஸோ போன கிளாஸ்ல நம்ம என்ன பார்த்தோம்? ஏ டேஷ் இ. இதை ஏன் ஸ்பிளிட் டயக்ராஃப்ன்றாங்க? ஏன்னா ஒரு கான்சனன்ட் ரெண்டு வாவலை பிரிக்கிறதுனால அதுக்கு பேர் ஸ்பிளிட் டயக்ராஃப். ஆல்ரைட். ஸோ ஏ டேஷ் இ என்றது அப்போ அதை எப்படி படிக்கணும்? என்ன பண்ணுது இந்த இ? இந்த ஈக்கு மேஜிக் ஈனும் பேர். ஏன்னா இதோட மேஜிக் அந்த இதோட வவல் மேல போட்டுட்டு அதோட லாங் சவுண்ட் சொல்ல வைக்குது. லாங் சவுண்ட் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். AEIOU அப்படின்னா அதோட லாங் சவுண்ட். அ அ இ ஆ அ அப்படின்னா அதோட ஷார்ட் சவுண்ட். ஸோ இங்க என்னாச்சு? இல்ல ஏக இ வந்து சைலண்டா இருக்கு. இது வந்து டயக்ராஃப். இது வெறுமனே டயக்ராஃப். இது வந்து ஸ்பிளிட் டயக்ராஃப். ஓகே, டிஃபரன்ஸ் பாருங்க. ஷ் ஏப் ஷேப். ஏன்ற பெயர் அதோட பெயர் சொல்லிச்சு. இன்ஃப்ளேட் இன்ஃப்ளேட். பெலூனை இன்ஃப்ளேட் பண்ணுங்கன்னா ஊதுங்க, பெலூனை டிஃப்ளேட் பண்ணுங்கன்னா அதுல இருந்து காத்தை இறக்கிடுங்க அப்படின்னு. இன்ஃப்ளேட் டிஃப்ளேட். ரைட். டபுள் இ வேர்ட்ஸும் நம்ம பார்த்தோம். இ டேஷ் இன்றது இ டபுள் இ இ இஏ ரெண்டு எல்லாமே ஈன்ற லாங் வாவல் சவுண்ட் போட்டோம். அதையும் நம்ம பார்த்தோம். அதோட ஸ்பிளிட் டயக்ராஃப் ஆல்டர்னேட் ஸ்பெல்லிங்கும் நம்ம பார்த்தோம். கரெக்டா? ஸோ இம் தீம் ஈவ் ஈவ் த ஈஸ் தீஸ். இங்க வந்து த த இது இங்க த த டிஹெச்க்கு ரெண்டு சவுண்ட் இருக்கு. ச த அதுவும் சொல்லி கொடுத்துருந்தேன் உங்களுக்கு. ரைட். அதுக்கப்புறம் நம்ம இதையும் பார்த்தோம். SEE சின்றது இதையும் நம்ம பார்த்தோம். SEEA அப்படின்னா அதுவும் ஈன்றது ரெண்டு ஆல்டர்னேட் ஸ்பெல்லிங் பார்த்தோம். அப்புறம் நம்ம இதுவும் பார்த்துப்போம். ஒய் வந்து மல்டி சிலபிள் வேர்ட் அப்படி இருந்தா ஒய் வந்து ஈ சத்தம் கொடுக்கும். ஸோ ஈயோட ஆல்டர்னேட் ஸ்பெல்லிங்ஸ் என்னெல்லாம் பார்த்தோம் நம்ம? இ வந்து இ டேஷ் இ, அதாவது இந்த மாதிரி வரும்போதும் ஈன்னு சத்தம் கொடுக்கும். டபுள் இ சேர்ந்து வந்தாலும் இந்த மாதிரி ஈன்னு சத்தம் கொடுக்கும். ஈஏன்னு வந்தாலும் இந்த மாதிரி ஈ சீன்னு வந்தாலும் ஈன்னு சத்தம் கொடுக்கும். அதுக்கப்புறமா நம்ம என்ன பார்த்தோம்னா ஒய். ஒய்ன்றது வரும்போதெல்லாம் கூட ஈன்ற சத்தம் கொடுக்கும். எப்பெல்லாம் மல்டி சிலபிள்ல. ஸோ இவ்வளோ ஆல்டர்னேட் ஸ்பெல்லிங் ஆஃப் ஈ இருக்கு. என்னதெல்லாம் இருக்கு? ஸ்பிளிட் டயக்ராஃப். இ டேஷ் இ வந்தாலும் ஈன்னு தான் படிக்கிறோம். ஈம். டபுள் இ வந்தாலும் ஈன்னு தான் படிக்கிறோம். இஏ வந்தாலும் ஈன்னு படிக்கிறோம். ஒய் வந்தா இந்த மாதிரி ஹாப்பி அப்படியெல்லாம் வரும்போது ஒரு ரெண்டு வவல் இருக்கீங்க. ஒய்யும் வவலா கன்சிடர் பண்ணுவோம். அதனால இங்க ஒய் வந்து ஈன்ற லாங் சவுண்ட் கொடுத்தது. ஓகேங்களா? இது ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து போன கிளாஸ்ல படிச்சது. அது தவிர்த்து போன கிளாஸ்ல ஜிஇ அண்ட் டிஜிஇ எப்போல்லாம் டிஜிஇ ஜிஇ வந்து ஜ சவுண்டுன்னு கொடுக்கும். பிகாஸ் ஏன்? இங்கிலீஷ் வேர்ட்ஸ் டூ நாட் எண்ட் இன் ஜே. ஜ என்ற சத்தத்துல முடியாது. அதனால எப்பெல்லாம் ஜ என்ற சத்தம் கேட்குமோ நீங்க ஜிஇ போடுவீங்க, இல்லாட்டி டிஜிஇ போடுவீங்க. லைக் இன் பேஜ். ஏ என்ற லாங் வவல் சவுண்ட் வரதுனால ஜிஇ போட்டேன். பேஜ் ஐ மீன். அண்ட் இங்க வந்து உங்களுக்கு பேட்ச் அப்படின்ற ஸ்பெல்லிங் எல்லாம் வரும்போது என்ற ஷார்ட் வவல் வருது. அதனால டிஜிஇ போடணும். இது எல்லாமே போன கிளாஸ்ல நம்ம பார்த்தது. நான் குயிக் ரீகேப் பண்ணிட்டேன். ஏன்னா இன்னைக்கு நம்ம ஈயோட ஆல்டர்னேட் ஸ்பெல்லிங் பார்க்க போறோம். அண்ட் இந்த மாதிரி மேஜிக் இன்னும் கூட பார்க்க போறோம். ஓகே. இதுல ஏதாவது டவுட் இருந்தா டின்னு சாட் பாக்ஸ்ல டைப் பண்ணுங்க. நான் திருப்பி ரிப்பீட் பண்றேன். இல்லாட்டி ஐ கேன் ப்ரொசீட் ஃபர்தர். சாட் பாக்ஸ சொல்லுங்க. நான் பார்த்துட்டு இருக்கேன் சாட் பாக்ஸ. ஆல்ரைட். ஐ ஹோப் தென் யாரும் டீம் டைப் பண்ணல. ஸோ ஐ ஹோப் இட் இஸ் கிளியர். ஏன்னா இது எல்லாமே இப்போ நான் ரீகேப் தான் பண்ணியிருக்கேன் போன கிளாஸ்ல நடத்தினது. ஆல்ரைட். ஏன்னா இதெல்லாம் ரூல்ஸ்னால உங்களுக்கு நான் ரிப்பீட் பண்ணியிருக்கேன். ஸோ தட் உங்களுக்கு ஈஸியா புரியணும்னு. ஆல்ரைட். ஸோ லெட் மீ கோ டு த நெக்ஸ்ட். ஓகே. யாருமே டவுட்னு டைப் பண்ணல. ஸோ ஐ ரப் திஸ் போர்ட். இது எல்லாமே ரீகேப். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன இன்னொன்னு பார்க்க போறோம்னா, இந்த ஈன்றது இருக்கு இல்லையா, அதுக்கு இன்னொரு ஸ்பெல்லிங்கும் இருக்கு. என்ன மிஸ் நீங்க வேற வேற ஸ்பெல்லிங்கா கொண்டாடுறீங்க அப்படின்னு நீங்க கேட்பீங்க. அதுதான் ஃபானிக்ஸ். ஸோ மொத்தம் ஸ்பெல்லிங்கை மனப்பாடம் பண்றதுக்காக பதிலா
ஐ ஈன்ற காம்பினேஷன் வரும்போது கூட ஈன்ற சத்தம் போடும். அந்த வேர்ட்ஸை பார்த்துட்டு நம்ம மத்த ஸ்பிளிட் டயக்ராஃபும் இன்னைக்கு பார்க்க போறோம். ஓகேயா? சோ நம்ம ஐஇன்றது என்ன மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் ஐஇன்றது ஈன்னு சத்தம் கொடுக்கும் அப்படின்றத பார்க்க போறோம். சோ படிக்கும் போது உங்களுக்கு ரொம்ப ஈஸி ஆயிடும். ஏன்னா ஐ பார்த்தாலும் ஈன்னு படிச்சிருவீங்க, ஈ பார்த்தாலும் ஈ படிச்சிருவீங்க, ஈஏ பார்த்தாலும் ஈ படிச்சிருவீங்க. மேஜிக் ஈ வந்துட்டு அதுக்கு முன்னாடி ஈன்ற வவல் வந்தாலும் ஈன்னு படிச்சிருவீங்க. ஓகே. எழுதும் போது மட்டும் உங்களுக்கு மொத்தம் ஸ்பெல்லிங் மனப்பாடம் பண்றதுக்கு பதிலா இந்த வேர்டு வந்தா ஐ எழுதணும், இந்த வேர்டு வந்தா இப்படி இதுல எப்படி பாக்குற பார்வைன்னு வந்தா நம்ம ஈ தான் எழுதணும். கடலுன்னு வந்தா இந்த ஈயே தான் எழுதணும் அப்படின்னு மனப்பாடம் பண்றீங்க இல்லையா? சோ இந்த மாதிரி ஹோமோபோன்ஸ் ஹோமோகிராஃப்ஸ் நீங்க கிராமர்ல படிச்சிருப்பீங்க. கரெக்டா? சோ நீங்க ஏதாவது ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கணும் எப்பவுமே. ஹோமோபோன்ஸ் என்னன்னா டிஃப்ரெண்ட் ஸ்பெல்லிங் ஆனா சேம், ஐ மீன் டிஃப்ரெண்ட் ஸ்பெல்லிங் இருக்கும் ஆனா சேம் சவுண்ட் இருக்கும். ஓகேங்களா? நம்ம எல்லாருக்குமே ஃபோன் நம்பர் எல்லாருக்குமே வேற வேற டிஃப்ரெண்ட் நம்பர்ஸ் இருக்கும். அதை ஞாபகம் மைண்ட்ல வச்சுட்டு ஹோமோபோன்ஸ்னா என்னது? டிஃப்ரெண்ட் ஸ்பெல்லிங். எப்படி ஃபோன் நம்பர் வேற வேற இருக்குமோ அது மாதிரி இவங்க எல்லாருக்குமே டிஃப்ரெண்ட் ஸ்பெல்லிங் இருக்கு பாருங்க. மீட், இந்த மீட், இந்த மீட்னா என்ன? சந்திக்கிறது. இந்த மீட்னா என்ன? சாப்பிடுறது, மட்டன் சிக்கன் அந்த மீட். ஓகேங்களா? இந்த மேல், இந்த சியும் பார்த்தோம் நம்ம. இந்த மேல் ஏ, இந்த மேல். சோ இது எல்லாமே வந்து ஹோமோ போன்ஸ். இங்க ஸ்பிளிட் டயக்ராஃப் வந்திருக்கு பாருங்க. ஏம் ஏல மேல். ஏன் இங்க இ மேஜிக் வந்துடுச்சு, அதனால இதை ஏன்னு சொல்ல வச்சுது. பிளேன் பிளேன். இது எல்லாமே சைட் வேர்ட்ஸ். டு டு டு. All right. So it's same spelling but different sounds. I mean, say different spelling but same sound will give. It's called homophone. அதுக்கு அப்படியே ஆப்போசிட் தான் உங்களுக்கு ஹோமோகிராஃப். ஹோமோகிராஃப் இதோட அப்படியே ஆப்போசிட். சேம் ஸ்பெல்லிங் இருக்கும் பட் டிஃப்ரெண்ட் சவுண்ட் இருக்கும். ஓகேங்களா? அது எப்படி? அது ஏன்னா நம்ம லாங் வவல் ஷார்ட் வவல் இருக்குல்ல, அதுதான் இங்க வேலை செய்யுது. இங்க பாருங்க, இந்த இடத்துல பிளாக் மார்க் போட்டிருக்கேன் இல்லையா? ஐண்ட் வைண்ட், வைண்ட் அப் த கிளாஸ். இந்த விண்ட். இந்த இடத்துல ஷார்ட் வவல் சொல்லுச்சு, இந்த இடத்துல லாங் வவல் சொல்லுச்சு. பாருங்க, அதே ஸ்பெல்லிங் தான் ஆனா எப்படி வேற ப்ரொனன்சியேஷன் வருதுன்னா நம்மளோட ஃபானிக்ஸோட இம்பார்ட்டன்ஸ் இங்கதான் உங்களுக்கு தெரியும். ஏன்னா இந்த இடத்துல அது வந்து லாங் வவல் சொல்லுச்சு, இந்த இடத்துல ஷார்ட் வவல் சொல்லுச்சு. இது பாருங்க, ல ஐவ லைவ், லைவ் கிளாஸஸ் இப்ப போயிட்டு இருக்கு. ல இவ லிவ், லிவ். அப்புறம் இதுவும் கவனிங்க, இங்கிலீஷ் வேர்ட்ஸ் டு நாட் எண்ட் இன் வி. அந்த ரூலும் இங்க சாட்டிஸ்ஃபை ஆகுது பாருங்க. வில எண்ட் ஆகல, நம்ம ஈ போடுவோன்றது. ஓகேங்களா? லைவ் லிவ். அதே மாதிரி இங்க பாருங்க, ரீடு ஈன்ற பெயர் சொல்லுது, ஈ லாங். இங்க ரெட் என்ற அதோட சவுண்ட் சொல்லுது. ஓகேங்களா? லீடு லெட். ஓ இது இன்னும் சொல்லி தரல, ஓடபிள்யூ சவுண்ட். அப்புறமா உங்களுக்கு இன்னும் சொல்லி தருவேன். பட் இது வந்து ஹோமோகிராஃப்ஸ்ல வரதுனால நான் உங்களுக்கு சொல்லி தரேன். ஓகேங்களா? இது தவிர்த்து ஹோமோபோன்ஸ் ஹோமோகிராஃப் தவிர ஹோமோ நிம்ஸ்ன்னு இருக்கு. அது என்ன பண்ணும்? அது சேம் சவுண்டும் சொல்லும், சேம் ஸ்பெல்லிங்கும் சொல்லும். ஆனா இவங்க எல்லாருக்குமே காமனா என்னன்னா டிஃப்ரெண்ட் ஸ்பெல்லிங் மீனிங் இருக்கும். இதுக்கும் மீட்டுக்கும் டிஃப்ரெண்ட் மீனிங் இருக்கு, இந்த மீட்டுக்கும் டிஃப்ரெண்ட் மீனிங் இருக்கு, இந்த லைவுக்கும் டிஃப்ரெண்ட் மீனிங் இருக்கும், லிவ்வுக்கும் டிஃப்ரெண்ட் மீனிங் இருக்கும். அதே மாதிரி இந்த லெஃப்ட், லெஃப்ட் கோ ஸ்ட்ரெயிட் அண்ட் டேக் யுவர் லெஃப்ட். நேரா போய் லெஃப்ட் எடுங்க. அப்போனா நான் டைரக்ஷன் பத்தி பேசுறேன். அவன் இப்போதான் ரூமை விட்டு போனான். ஹி ஜஸ்ட் லெஃப்ட் நவ், ஹி ஜஸ்ட் லெஃப்ட் த மீட்டிங். இப்போதான் மீட்டிங்கை விட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லும் போது இந்த லெஃப்ட் யூஸ் பண்ணுவோம். ஸோ டைரக்ஷன்ஸ் குறிக்கிறதுக்கு கூட நம்ம லெஃப்ட்ன்னு யூஸ் பண்ணுவோம். இப்போதான் கிளம்பி போயிட்டாரோ போனாங்களோ அதை பத்தி சொல்லும் போதும் நம்ம இந்த லெஃப்ட். ஸோ டிஃப்ரெண்ட் மீனிங் வருதா? ஆனா சேம் ஸ்பெல்லிங், சேம் ப்ரொனன்சியேஷன் வருது. கேன், ஐ கேன் டூ இட். என்னால பண்ண முடியும். என்கிட்ட நிறைய வாட்டர் கேன்ஸ் இருக்கு. ஸோ கேன், வாட்டர் கேன்ஸ் கூட கேன்னு சொல்லுவோம். என்னால பண்ண முடியும் அப்படின்னு சொல்லும் போதும் கேன்னு சொல்லுவோம். ரிங், ரிங், ரிங் மீ டுமாரோ. நாளைக்கு எனக்கு ஃபோன் பண்ணு, என் கையில நல்ல மோதிரம் இருக்கு அப்படின்னு சொல்லும் போது ரிங்னு சொல்லுவோம். பேட், வவ்வால், பறக்கிற பேட், விளையாடுற எக்யூப்மெண்ட் பேட். அது டென்னிஸ் பேட்டா இருக்கலாம், கிரிக்கெட் பேட்டா இருக்கலாம், எது வேணா இருக்கலாம். ஸோ பேசிக்கலி உங்களுக்கு ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோங்க, அப்பதான் கன்ஃபியூசிங் இல்லாம இருக்கும்.
ஹோமோ ஃபோன்ஸ் எனக்கு நல்லா தெரியும். ஹோமோ ஃபோன், ஃபோன் நம்பர் யாருக்குமே சேமா இருக்கவே இருக்காது. அது மாதிரிதான் ஹோமோஃபோன்ஸ்க்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான ஸ்பெல்லிங், டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான ஃபோன் நம்பர்ஸ் இருக்கும். எல்லாருக்குமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான ஸ்பெல்லிங் இருக்கும், ஆனா சேம் சவுண்டு கொடுக்கும். ஏன்னா ரிங்டோன் எல்லாருக்கும் சேமா வச்சுக்கலாம் தானே, பாசிபிள் தானே. அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கு அப்படியே ஆப்போசிட் தான் நம்ம ஹோமோகிராஃப். அவங்க என்ன பண்றாங்க, சேம் ஸ்பெல்லிங், சவுண்டு வந்து பாருங்க சேமா இருக்கா, இங்க வந்து சவுண்டு வந்து டிஃப்ரெண்டா இருக்கு, அதுக்கு எதிர்ப்பா இருக்கும். இது இது ரொம்ப ஈஸி. ஹோமோனிம்ஸ் ரெண்டுமே சேமா இருக்கும், ஒன்லி மீனிங் மட்டும்தான் டிஃப்ரெண்டா இருக்கும். கிளியரா? சில வேர்ட்ஸ் வந்து ஹோமோஃபோனாவும் ஆட் பண்ணும், ஹோமோனிமா ஐ மீன் ஹோமோகிராஃபாவும் ஆட் பண்ணும். இப்ப இந்த ரைட்ன்றது வேர்டு இருக்கு, அதை டைரக்ஷனாவும் சொல்லலாம். மிஸ், ஐ ஐ கரெக்டா தான் எழுதியிருக்கேன், யூ ஹவ் டன் இட் ரைட் அப்படின்னு சொல்லிட்டு. இது பாருங்க, ஹோமோஃபோன்ன்றது ரைட், ரைட். பாருங்க இங்க ஹோமோனிமா வருது, இந்த ரைட் வந்து ஹோமோஃபோனா ஆக முடியும். ஏன்னா இங்க ரைட், ரைட் தட், ரைட் அன் எஸ்ஸே அப்படின்னு சொல்லும் போது அதுவும் ப்ரொனன்சியேஷன் டிஃப்ரெண்ட் ஸ்பெல்லிங். பாருங்க டிஃப்ரெண்ட் ஸ்பெல்லிங், சேம் சவுண்ட். ஓகேங்களா? இதை எழுதி இருப்பீங்க நான் நம்புறேன். ஆல்ரைட், இப்ப நம்ம ஐஇ வேர்ட்ஸ்க்கு போலாம். போலாமா? ரைட். ஓகேங்களா? இது ஹோமோகிராஃப், ஹோமோனிம்ஸ், ஹோமோஃபோன்ஸ். ஓகேங்களா? ரைட். ஓகே, ஏதாவது டவுட்னா டீன் டைப் பண்ணுங்க. இப்ப நம்ம அடுத்ததுக்கு போகணும். லெட் மீ கோ டு த நெக்ஸ்ட். இப்ப நம்ம சொன்ன மாதிரி இ ஈயோட ஆல்டர்னேட் ஸ்பெல்லிங் ஐஇன்றது கூட இ சத்தம் போடும், அந்த வேர்ட்ஸை பார்க்க போறோம் நம்ம. ஆல் ரைட், ரைட். பார்க்கலாமா வேர்ட்ஸ்? ஏதாவது டவுட் இருந்தா உடனே ஸ்டாப் பண்ணுங்கன்னு, நான் திருப்பி ரிப்பீட் பண்றதுக்கு ரெடியா இருக்கேன். ஆல் ரைட், ஸோ லெட்ஸ் டூ. யாருமே டவுட்னு கேட்கல. ஆல் ரைட், ஸோ ஐ அஸ்யூம் தட் உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிருக்கு. ஓகே, ஸோ லெட் மீ கோ டு த ஐஇ வேர்ட்ஸ். ஐஇ வேர்ட்ஸ் which makes e என்ற லாங் சவுண்ட். ஓகேங்களா? ரைட், இப்ப நான் எழுதுறேன், நீங்க படிங்க. நீங்க தான் படிக்கணும். ரெண்டு டயகிராஃப் இருக்கு. ஓகேங்களா? படிங்க. இது ஆல்ரெடி எனக்கு நம்மளுக்கு தெரியும். இது ச் ச் ஈஃப். நான் என்ன சொன்னேன், ஐ கூட ஈன்ற சத்தம் போடும். ச் ஈஃப். அடுத்தது படிங்க. இப்போ நீங்க செகண்ட் லெவல்ல இருக்கீங்க, நான் சொன்ன மாதிரி நான் எழுதுற வேர்ட்ஸ் எல்லாம் உங்களால கண்டிப்பா படிக்க முடியும். ஏன்னா இன்னைக்கு உங்களுக்கு தெரியும் ஐன்றது ஈ சத்தம் கொடுக்குது, அதனால உங்களால கண்டிப்பா அதை படிக்க முடியும். படிங்க 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 பார்க்கலாம். எதையாவது டவுட் இருந்தா, படிக்க முடியலன்னா எனக்கு சொல்லுங்க பார்க்கலாம். நான் எழுதிட்டே தான் இருப்பேன், நீங்க தான் கூட்டி கூட்டி படிக்கணும். பிஆர்ஐஎஃப் அப்படின்னு படிக்காதீங்க தயவு செய்து. ப இ ஃப் ப்ர ப்ர இ பிரீஃப், பிரீஃப், அது மாதிரி கூட்டி படிங்க. இப்போ நான் படிச்சு காமிக்கிறேன் பாருங்க. ஃப ஈஃப், தீஃப். ஃப் ஈல்டு, ஈல்டு. ஸோ நீங்க என்ன பேசிக்கலி பார்க்கணும்னா, ரெண்டு வவல் சேர்ந்து எங்கேயாவது வந்துடுச்சு, இந்த மாதிரி பேட்டர்ன் எல்லாம் வந்துடுச்சுன்னா கேர்ஃபுல்லா இருக்கணும். அதை வந்து தனித்தனியா இப்படி படிக்க கூடாது. இ ஏ அப்படியெல்லாம் படிக்க கூடாது. ரெண்டு வவல்ஸ் வந்துடுச்சுன்னா கேர்ஃபுல்லா இருக்கணும். அந்த இடத்துல ஈயா படிக்கணுமா ஐயா படிக்கணுமான்றது உங்களுக்கு வரும். ஏன்னா இந்த ஐக்கும் ஐன்ற சவுண்டும் இன்னொன்னு இருக்கு. அது அப்புறமா நான் அதுல ரொம்ப கம்மி வேர்ட்ஸ் தான் இருக்கு, அது நான் அடுத்த கிளாஸ்ல சொல்லி தருவேன். ஸோ நீங்க கேர்ஃபுல்லா கவனிங்க. ஆல்டர்னேட் ஸ்பெல்லிங் தான் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் நீங்க. ஓகேயா? ஸோ ரெண்டு வவல் சேர்ந்து பார்த்துட்டீங்கன்னா என்ன பண்ணுவீங்க, உடனே ரொம்ப கேர்ஃபுல் ஆயிடுவீங்க. இதை படிங்க பார்க்கலாம். படிக்க முடியுதா எல்லாருக்கும்? இங்கேயும் பாருங்க, எஸ்ஹெச் வேர்ட்ஸ் எல்லாமே சொல்லி கொடுத்துருக்கேன். எஸ்ஹெச், டிஹெச், பிஹெச், சிஹெச், டபிள்யூஹெச், இந்த ஹெச் வேர்ட்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி எல்லாம் பார்த்தீங்கன்னா கூட அது டயக்ராஃப். ஸோ கேர்ஃபுல்லா இருக்கணும். தனித்தனியா ஸ்ஹன்னு படிக்க கூடாது, ஷ்ன்னு படிக்கணும். ஷ் ஈ ல்ட. ஓகேங்களா? ஷீல்டு, ஷீல்டு. ஓகேயா? வருதா படிக்க? எத்தனை பேருக்கு இன்னும் படிக்க வரல எனக்கு சாட் பாக்ஸ்ல டைப் பண்ணுங்க பார்க்கலாம்.
எத்தனை பேருக்கு இன்னும் படிக்க வரல? இது பாருங்க, ட்ரிக்கியான வேர்டு. கண்டிப்பா உங்களுக்கு படிக்க தெரியணும். இப்ப ஈ இந்த இடத்துல என்ன பண்ணும்? சி என்ன சத்தம் கொடுக்கும்? அதோட சாஃப்ட் சவுண்டு. ஏன்? ஏன் இஸ்ன்னு சத்தம் கொடுக்கும்? ஏன்னா சி பக்கத்துல யார் வந்திருக்கா? சி பக்கத்துல ஐயோ, ஈயோ இல்ல ஒய்யோ வந்தா சி வந்து அதோட சாஃப்ட் சவுண்ட் கொடுக்கும். சொல்லி கொடுத்துருக்கேன் இல்லையா? சோ அப்பப்போ இந்த சியோ ஜி ஜி ஜே அந்த ஜி சவுண்ட், ஜியோ இல்ல சி எல்லாம் வந்தா ஞாபகம் இருக்கணும், இவங்க ரெண்டு பேருக்கும் ஹார்ட் சவுண்ட் சாஃப்ட் சவுண்ட் ரெண்டு இருக்கு. அதனால சி பக்கத்துலயோ ஜி பக்கத்துலயோ இ இல்ல ஒய் இல்ல ஐ வந்துட்டா கேர்ஃபுல்லா படிக்கணும். இது இல்ல ப ஈ க பீக் அப்படி படிக்க கூடாது. ப ஈஸ் பீஸ். பாருங்க படிக்க வருது பாருங்க, பீஸ். ஓகேயா? சோ நான் ஒவ்வொரு வாட்டியும் உங்களுக்கு சொல்லி கொடுக்கும் போது அந்த ஓல்ட் ரூல் கூட ரிவைஸ் பண்ணிட்டு இருக்கேன், சோ தட் உங்களுக்கு அதையும் ரிவைஸ் ஆகும். ஆல்ரைட். ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணுச்சு? சி வந்து அதோட சாஃப்ட் சவுண்ட் தான் சொல்லுச்சு. அதுவும் எழுதிக்கோங்க அப்பப்போ, ஸோ தட் இட் பி ஈஸி ஃபார் யூ. அந்த மாதிரி நிறைய வேர்ட்ஸ் இருக்கு. ஓகேங்களா? இப்போ பாருங்க, எல்லாமே படிக்கணும் நீங்க. நீங்களே படிங்க, இப்போ நான் படிக்க மாட்டேன். படிங்க படிங்க. வேற என்ன வேர்டு எழுதலாம்? இன்னொரு இதுல இப்ப நீங்க படிங்க. சி வந்திருக்கு, சி பக்கத்துல இ வந்திருக்கு. கவனமா படிங்க. படிங்க படிங்க. படிக்க முடியுதா? எஸ். ஐ ஹோப் உங்களால படிக்க முடியுது. இப்ப நம்ம ஸ்டோரி எழுதிட்டு ஸ்டோரிஸ் எழுதணும் இல்லையா? ஒய்ய கட் பண்ணி ஐஎஸ் எழுதணும். அப்பவும் பாருங்க, ஈன்ற சத்தம் தான் கொடுக்குது பாருங்க. ஸ்டோரி ஸ்டோரிஸ். சாரி சாரி, ஸ்டோரிஸ் எழுதிட்டு ஸ்டோரிஸ். ஓகேயா? தெரியுதா உங்களுக்கு? ஸ்டோரிஸ் ஈஸ் ஸ்டோரி. இங்க ஈன்ற வவல், ஏன்னா மல்டி சிலபல், ஆல்ரெடி ஒரு வவல் இருக்கு, அதனாலதான் இங்க ஈன்ற சத்தம் போட்டுச்சு, ஐன்ற சத்தம் போடல. ஓகேங்களா? அது மாதிரி பேபி, அந்த மாதிரி சிட்டி சிட்டிஸ் அப்படியெல்லாம் வரும்போது அந்த ஒய்எஸ் ரூல் ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருக்கேன். அதுதான் இங்க நடக்கும். ஸோ அந்த மாதிரி நிறைய வேர்ட்ஸ் இருக்கு. ஓகே. ஆல் ரைட். போலாமா அடுத்ததுக்கு? ஓகே. ஸோ ஐஇ இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் வரும்போது இப்படியும் வரும் பாருங்க. சீஸ், இஐ, ஐக்கு பதிலா இப்போ இஐயும் வருது. ஸோ சீஸ். சீலிங், இதெல்லாம் ரொம்ப கம்மி வேர்ட்ஸ் தான் இருக்கும். சீலிங். ரிசீவ். ஓகேங்களா? ரிசீவ். ஸோ இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் கூட உங்களுக்கு ஈ என்ற சத்தம் கொடுக்கும். பர்சீவ், ரிசீட். perceive. per இங்க சாஃப்ட் சவுண்ட் தான் கொடுத்தது. perceive. இங்கிலீஷ் வேர்ட்ஸ் do not end in v, அதனால ஒரு இ போட்டிருக்கோமாங்க. perceive. ஓகேங்களா? receive, perceive, receipt. ஆல்ரைட். ஸோ இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் கூட ஈன்ற சத்தம் கொடுக்குது. ஓகேயா? ஸோ நிறைய வேர்ட்ஸ் நான் கொடுத்துட்டேன் உங்களுக்கு. ஆல்ரைட். ஸோ ஈயோட ஆல்டர்னேட் ஸ்பெல்லிங் என்ன? நிறைய இருக்கு இல்லையா? ஈயோட ஆல்டர்னேட் ஸ்பெல்லிங் வந்து டபுள் இ இருக்கு, இஏ இருக்கு, ஐஇ இருக்கு, இஐ இருக்கு, அதுக்கப்புறமா இ டேஷ், இ ஸ்பிளிட் டயக்ராஃப் இருக்கு. அவ்வளவுதான். இன்னைக்கு இந்த ஈயோட முடிக்கிறோம் நம்ம. அண்ட் ஒய் கூட ஈன்ற சத்தம் கொடுக்கும். ஓகேங்களா? ஒய் வந்து ஈன்ற சத்தம் கொடுக்கும். எப்போல்லாம் மல்டி சிலபல் வேர்டு இருக்கோ அது மாதிரி கொடுக்கும். ஸோ நீங்க இப்படியும் நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஒய் வந்து தனியா, ஒய் வந்து மல்டி சிலபிள் வேர்ட்ல வந்தாலே ஈன்ற சத்தம் கொடுக்கும் தான். ஸோ நீங்க இப்போ ஷார்ட்கட்ல உங்களுக்கு தெரியணும்னா இது பாருங்க.
மணி. வை எல்லாம் வரும்போதெல்லாம் பாருங்க, ஹனி. டாங்கி. ஸோ வை. எப்படியும் ஒய் வந்து சத்தம் தான் கொடுக்க போகுது, ஏன்னா இங்க மல்டி சிலபல் இருக்கு. ஆனா உங்களுக்கு ஃபாஸ்ட் ரீடிங்காக ஒய் கூட ன்னு படிக்கலாம் அப்படின்னு கூட நீங்க தெரிஞ்சு வச்சுக்கலாம். ஓகே. எனிஹவ் ஒய் வந்து சத்தம் தான் கொடுக்க போகுது. ஓகேங்களா? இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, இந்த ஒய் யாருக்கு பதிலா வந்திருக்கா? க்கு பதிலா தானே வந்திருக்கு. சோ இந்த இடத்துல என்ன ஆகுது? இங்க பாருங்க, நான் திருப்பி இப்படி எழுதி காமிக்கிறேன் உங்களுக்கு, so that you will understand better. இந்த y வந்து யாருக்கு பதிலா வந்திருக்கா? க்கு பதிலா தானே வந்திருக்கா? அப்ப இது. சோ இது என்ன பண்ணுது? இந்த இடத்துல சத்தம் தானே கொடுக்கும். டபுள் வந்து தானே. சோ அந்த லாஜிக் தான் இங்கேயும். புரியுதா உங்களுக்கு? இந்த y யாருக்கு பதிலா வந்திருக்கா? லாங் க்கு பதிலா தான் வந்திருக்கா. அந்த கான்ட்ராக்ட் ஞாபகம் இருக்கா? y வந்து ஐக்கும் க்கும் போட்டது ஞாபகம் இருக்கா? அப்போ எப்போல்லாம் மல்டி சிலபல் வேர்டு வந்துக்குமோ அப்போ லாங் சத்தம் கொடுக்கும் இல்லையா? So இந்த y வந்து லாங் சவுண்ட் தான் கொடுக்குது இந்த இடத்துல. சோ அந்தனாலதான் இந்த இடத்துல இத நம்ம ஈன்னு படிக்கிறோம். டாங்கி, ஹன்னி, மன்னி. ஓகே. டவுட்ஸ் நான் டீன் டைப் பண்ணுங்க ப்ளீஸ். ஆல் ரைட், ஐ ஹோப் இட் இஸ் கிளியர். ரைட். இப்போ நம்ம வந்து டயக்ராஃப், ஸ்பிளிட் டயக்ராஃப் மற்ற வவல்ஸோடது படிக்க போறோம். அடுத்த கிளாஸ்ல உங்களுக்கு நான் ஒரு பேராகிராஃப் டிக்டேட் பண்ண போறேன். என்ன டிக்டேட் பண்ண போறேன்? உங்களுக்கு ஒரு பேராகிராஃப் டிக்டேட் பண்ண போறேன். அந்த பேராகிராஃப்ல இப்போ வரைக்கும் நம்ம படிச்சது இந்த சிஹெச், எஸ்ஹெச், டிஹெச், பிஹெச், டபிள்யூ, இஐ இந்த மாதிரி எல்லாமே, ஏஐ, ஏஒய், இவ்வளோ திங்ஸ் நம்ம படிச்சிருக்கோம். ஓகேங்களா? ஒய் வந்து ஐ அண்ட் பண்றது, இந்த மாதிரி நிறைய வேர்ட்ஸ் படிச்சிருக்கோம். டிஜிஇ, ஜிஇ, டிசிஹெச், சிஹெச், சிகே, கே, இப்படியெல்லாம் நிறைய படிச்சிருக்கோம். கரெக்டா? இது எல்லாம் சேர்த்து நீங்க எல்லாரும் நல்லபடி படிச்சுட்டு வாங்க. ஏன்னா இந்த இடத்துல வந்து நான் உங்களுக்கு இது எல்லாம் வச்சு உங்களுக்கு நான் வந்து ஒரு பேராகிராஃப் கொடுக்க போறேன். ஓகேங்களா? இந்த ஸ்பிளிட் டயக்ராஃப் எல்லாமே ஏ டேஷ் இ டேஷ் இது எல்லாம் படிச்சது எல்லாம் இப்போ வரைக்கும் ஃபானிக்ஸ் நம்ம என்ன படிச்சிருக்கோமோ ஆல்மோஸ்ட் எவ்ரி திங் கவர்ட் அப். நான் ஒரு டிக்டேஷன் மாதிரி ஒரு பேராகிராஃப் கொடுக்க போறேன். ஏன்னா நீங்க செகண்ட் லெவல்ல இருக்கீங்க. இனி நம்ம எது கொடுத்தாலும் உங்களுக்கு எழுத தெரியணும். அது உங்களுக்கு சைட் வேர்ட்ஸ் கூட நான் சொல்லி கொடுத்த ஒரு 11 12 சைட் வேர்ட்ஸ் வச்சு கூட உங்களுக்கு நான் சொல்லி தருவேன். ஐ மீன் பேராகிராஃப் அடுத்த கிளாஸ்ல டெஸ்ட் இருக்கும். சரியா? சோ எல்லோரும் என்ன பண்ணணும்னா, எல்லோரும் இப்போ வரைக்கும் சொல்லி கொடுத்தத எல்லாம் ரிவைஸ் பண்ணிட்டு வரணும் அடுத்த கிளாஸ்ல. ஆல்ரைட். சோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து ஐ டேஷ் அதுக்கப்புறம் ஓ டேஷ் அண்ட் யூ டேஷ் ஓட வேர்ட்ஸை பார்க்க போறோம். போன கிளாஸ்ல நம்ம ஏ டேஷ் இ டேஷ் பார்த்தோம். ஏஇஐஓயு 5 வவல் இருக்கு இல்லையா? அப்ப 5 வவலோட ஸ்பிளிட் டயக்ராஃப் நம்மளுக்கு அதே ரூல் தான் ஃபாலோ ஆகும். இந்த வந்து அதோட மேஜிக் பண்ணிட்டு இந்த வவல்ஸை அதோட பெயரை சொல்ல வைக்கும். அதுதான் கான்செப்டே. ஆனா என்னென்ன வேர்ட்ஸ் இருக்குன்னு கொஞ்சம் நம்ம பார்த்துட்டா உங்களுக்கு இன்னும் ஈஸியா இருக்கும் இல்லையா? சோ இதுல எதுவுமே டவுட் இல்லைன்னு நான் நம்புறேன். ஏ டேஷ் அண்ட் டேஷ் இதோட ஆல்டர்னேட் ஸ்பெல்லிங்கும் சொல்லி கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. ஏஐ அண்ட் ஏஒய் இதெல்லாம் ஆல்டர்னேட். இதோட ஆல்டர்னேட் ஸ்பெல்லிங்கும் டபிள்இ, இஏ, ஐஇ, இஐ, ஒய் அண்ட் இஒய். இது எல்லாமே ஆல்டர்னேட் ஸ்பெல்லிங்கும் நான் இன்னைக்கு சொல்லி கொடுத்துட்டேன், ரீகேப் பண்ணிட்டேன். ஆமாமா இல்லையா? இதுல யாருக்கா ஏதாவது டவுட் இருந்தா என்ன திருப்பி இப்பவே நிறுத்தி கேளுங்க ப்ளீஸ். நான் 2 3 வாட்டி சொல்லிட்டேன், உங்களுக்கு டவுட் இருந்தா நிறுத்தி கேளுங்க. ஏன்னா நம்ம ஃபர்தர் போக போக அடுத்தது சிலபல் அந்த மாதிரி நிறைய இதுக்கு போக போறோம். ஆல்ரைட். ஸோ வெரி இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் பாருங்க. இப்போ நம்ம இன்னைக்கு இந்த ஐ டேஷ் ன்றது வேர்ட்ஸ் பார்க்க போறோம். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நீங்க தான் படிக்கணும். இது என்ன பண்ணுச்சு? என்ன பண்ணும்? அதோட மேஜிக் இத மேல போட்ட உடனே இப்படி படி. இப்ப சாதாரணமா நம்ம இப்படி எழுதி இருந்தா என்ன பண்ணுவோம்? இத டிம்னு படிப்பேன். பட் இங்க ஒரு போட்டதுனால இது வந்து லாங் வவுலா மாறிடுச்சு. கரெக்டா? ஐமா டைமா மாறிடுச்சு. ஆல்ரைட். படிக்க முடியுதா எல்லாருக்கும்?
ஆல்ரைட், நான் நம்புறேன் உங்க எல்லாருக்கும் படிக்க முடியுது. நான் வேர்ட்ஸ் எழுதுறேன், நீங்க தான் படிக்கணும். கமான் கமான், ரீட். நிறைய வேர்ட்ஸ் இருக்கு. நான் எனக்கு உங்களுக்கு கொஞ்சம் எதெல்லாம் உங்களுக்கு ஓரளவுக்கு தெரியணுமோ நான் அதை எழுதி போடுறேன். அதே மாதிரி எஸ்ஹெச் வேர்ட்ஸ் எல்லாம் வரும்போது டயக்ராஃபா படிக்கணும். நான் பாருங்க. ஓகேங்களா? படிக்க வருதா? இன்னும் நிறைய இருக்கு. இப்ப இதோட ரைமிங் வேர்ட் எல்லாம் நீங்க எழுதலாம். ஃபைனு, மைனு, லைனு, ட்வைனு, அந்த மாதிரி நிறைய வேர்ட்ஸ் எழுதலாம். ஓகேங்களா? நான் ரைமிங் வேர்ட்ஸ் எழுதல. நீங்களா இதோட ரைமிங் வேர்ட்ஸ் கூட எழுதலாம். ஓகேங்களா? ஸ்லைடு, ஃபைவ், இன்சைடு, இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் கூட எழுதலாம் நீங்க. ஆல்ரைட். ஸோ ஓ டேஷி, இப்ப இது வந்து இதை பாருங்க. இது என்னாச்சு? ப ஓன, ஏன் இங்க ஓ சொல்லிச்சு? யாருக்கா? மேஜிக் இருக்கா? போன. வ ஓட்டு, ந ஓட்டு, பிர ஓக்க. இது பாருங்க. ஹ ஐட, ஸ்ல ஐட, ல ஐக்க, ஷ ஐன, ஸ்ப ஐக்க, பிர ஐட, பிரைடு, ஸ்பைக்கு, ஷைனு, லைக்கு, ஸ்லைடு, ஹைடு. ஃபாஸ்ட் ஃபாஸ்டா படிக்க வருதா? This is called as fast reading, speed reading, because உங்களுக்கு ஒன்ஸ் அந்த கான்செப்ட் தெரியும்னா கட 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 கடன்னு படிச்சிடலாம். பிகாஸ் அதே ரூல் தான் அப்ளை ஆகும் இல்லையா? ப ஓன, வ் ஓட்ட, ந ஓட்ட, ப ப்ர ஓக்க, ப்ரோக். ஓகேங்களா? இப்ப நம்ம இத படிங்க பார்க்கலாம். இது என்னது? ஒரு ஃப்ராகோட பேபி என்ன சொல்லுவோம்? ஆடு, டேட் ஓல், டேட்போல். டேட்போல்னு தானே சொல்லுவோம் நம்ம. டேட்போல். இதை படிங்க. ஸ்ட, கான்சனன்ட் பிளெண்ட் வருது பாருங்க. ஸ்ட ஓன்னு. ஓ, அதோட பெயர் சொல்லுச்சு. தனியா வரும்போது ஓஎன்இ ஒன், ஒன்ன்றது ஒரு சைட் வேர்ட். அதனால நம்ம இதை வந்து கூட்டி படிக்க முடியாது. ஆனா இத இடத்துல ஒன் வருதுன்னு ஸ்ட ஒன்னு படிக்க கூடாது. ஸ்ட ஓன, ஸ்டோன். ஓகேங்களா? ரைட். இன்னும் என்ன? இதை படிங்க பார்க்கலாம். ஸோ நிறைய வேர்ட்ஸ் இருக்கு. இனி நீங்க தான் எழுதணும். நான் கொஞ்சம் கொஞ்சம் வேர்ட்ஸ் தான் எழுதுவேன். கான்செப்ட் உங்களுக்கு புரிய வச்சுட்டேன். இந்த மாதிரி ஈல எண்ட் ஆனாலே அதுக்கு முன்பா ஒரு வவல் வருதான்னு பாருங்க. அப்படி வவல் வந்தா ஈ வந்து சைலண்ட் ஆயிட்டு அந்த வவல் வந்து அதோட பெயரை சொல்ல வைக்கும். அதுதான் கான்செப்ட். ஆல் ரைட். இப்போ இது படிச்சீங்களா? எக்ஸ், எக்ஸ் இல்ல எக்ஸ்ப்ள ஓடு, எக்ஸ்ப்ளோடு, ஓடு. ஆடு இல்ல, இது ஆன்னு படிச்சீங்க எக்ஸ்ப்ளார்ட் ஆயிடும். சோ ஓடுன்னு படிப்போம். எக்ஸ்ப்ளோர்டு. ஆல் ரைட். ஓகே. சோ லெட்ஸ் ரீட் நவ் திஸ் ஒன். யூ என்ற சத்தம் கொடுக்கும். இங்க பாருங்க, இதை படிங்க. அன்மியூட் பண்ணி சொல்லுங்க அப்படி நான் சொல்றேன்ல. அம்மா யூ என்ன சத்தம் போட்டதுங்க? யூட், மியூட். மியூட் பண்ணுங்க, அன்மியூட் பண்ணுங்க அப்படி நம்ம சொல்றோம் இல்லையா? அதான் மியூட். இது படிங்க. இங்க பாருங்க, யார் வந்திருக்கா? ஜி வந்திருக்கா. ஜி யாருக்கு முன்னாடி வந்திருக்கா? ஈ வந்திருக்கா. அப்போ ஜி என்ன சத்தம் போடும்? ஜ ஜ ஜ ஜ ஜ. ஹியூஜ். பாருங்க, ஹியூகன்னு படிச்சிடக்கூடாது தப்பா. அந்த பழைய ரூலும் மைண்ட்ல ஞாபகம் வச்சுக்கணும். ஹியூஜ், ஹியூஜ். இது பாருங்க, டியூப். இங்க இங்க என்னன்னா யூ வந்து சில டைம் வந்து நம்ம தமிழ்ல இருக்குல்ல ஊன்னு, ஊ ஊ ஊன்ற சத்தம். அந்த ஊ இங்கிலீஷ்லயும் நம்ம படிச்சோம் இல்லையா? ஊ ஊ ஊன்னு. சோ அந்த ஊ சத்தம் கூட சில வார்த்தைகள்ல போடும். அப்படி என்ன வார்த்தை மிஸ் அப்படின்னா இதை படிச்சு பாருங்களேன். இப்ப நம்ம இதை இந்த யூன்னு படிச்சு பார்ப்போம். ஃபிளியூட்னு வருது. ஆனா அது என்னது? ஃப்ளூட். ஊன்ற சத்தம். சோ இந்த இடத்துல இந்த யூ வந்து ஊன்ற சத்தம் போடுது. ஃப்ளூட். ஓகேங்களா? ஜூன். இந்த இடத்துல எல்லாம் ஊ என்ற உச்சாரணம் போடுது. ஜூன், ரூலு, ரூடு. இந்த வேர்ட்ஸ் எல்லாம் வந்து யூ வந்து ஊ ஊ ஊன்னு சொல்லுது. ஓகேயா? வெரி குட். தமிழ் வித்யாலயம் கிளியர்னு சொல்லிட்டீங்க. ஆல்ரைட். சோ இது விஷயமா நம்ம ஒரு வேர்ட் வால் ஆக்டிவிட்டி பண்ண போறோம். நீங்க தான் படிக்கணும் இப்போ. ஓகேங்களா? நான் படிக்க மாட்டேன். இப்போ இந்த கான்செப்ட் நான் உங்களுக்கு ஏ டேஷ் ஈவர்ட்ஸ், இ டேஷ் ஈவர்ட்ஸ்,
ஐ டேஷ் ஈவர்ட்ஸ், ஓ டேஷ் ஈவர்ட்ஸ், யூ டேஷ் ஈவர்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துட்டேன். கான்செப்ட் இதுதான். ஈ வந்தாலே அது மேஜிக் அது மேல போட்டு அதோட ஷார்ட் வவல சொல்ல வைக்காது, அதோட லாங் வவல் சவுண்ட் தான் சொல்ல வைக்கும். ஆல்ரைட். ஓகே. இப்ப இந்த இதை எடுத்துட்டேன்னா ஃப இன்ன ஃபின்னா இருக்கும். ஆனா அதே ஈய போட்டுட்டா ஃப ஐன ஃபைன் ஆயிடும். ஃபின் வில் பிகம் ஃபைன். இதையும் பாருங்க. இது ஆட் நாட்டா இருந்தது, ஏன்னா இந்த இடத்துல எதுவுமே வவல்ஸ் இல்ல. சிவிசி பேட்டர்ன்ல தான் இருக்கு, கான்சனன்ட் வவல் கான்சனன்ட்ல. இங்க ஈ கொடுத்துட்டா ஓட் நோட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? சோ மேஜிக் தானே ஆகுது பேசிக்கலி. ஓகே, லெட் மீ ஷேர் மை ஸ்கிரீன் நவ். யூ ஆல் ஹாவ் டு ஆன்சர். ஓகேங்களா? ஏபிசின்னு ஆன்சர் பண்ணுங்க. ஆல்ரைட். ஐ ஹோப் த கிளாஸ் இஸ் இன்ட்ரெஸ்டிங். கிளியர்னு சொல்லிட்டீங்க. தேங்க்யூ தமிழ் வித்யாலயம். இன்ட்ரெஸ்டிங்னா ஐன் டைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ நீங்க சாட் பாக்ஸ்ல ஆன்சர்ஸ் ஏயா பியா சின்னு டைப் பண்ணுங்க. ஆல் ரைட், லெட் மீ ஷேர் மை ஸ்கிரீன் நவ். இதுல 30 வார்த்தை வச்சிருக்கேன் நான், பாருங்க. ஓகேங்களா? 30 வேர்ட்ஸ் நம்ம ரிவைஸ் பண்ண போறோம். பாருங்க, பொறுமையா பண்ணலாம். இப்ப நீங்க படிங்க. படிச்சு இதுல எந்த ஸ்ப்ளிட் டயக்ராஃப் இருக்குன்னு நீங்க பார்க்கணும். தமிழ் வித்யாலயம் இன்ட்ரெஸ்டிங்னு சொல்லிட்டீங்க. தேங்க்யூ so மச். ஓகே, படிங்க. எல்லாருக்கும் கூட்டி படிக்க வருதா? இன்னமும் கூட்டி படிக்க வரலன்னா டின்னு டைப் பண்ணுங்க. ஷ். பாருங்க, ஹெச் வந்தாலும் கேர்ஃபுல்லா இருக்கணும். அங்க ஒரு டயக்ராஃப் இருக்கான்னு கவனிக்கணும். ஷ். ஐன்னு ஐன்னு சொல்லணும். இங்க ஈன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா யார் வந்திருக்கா? மேஜிக் ஈ வந்திருக்காரு. அப்போ சி தான் அதோட ஆன்சர். கரெக்ட், வெரி குட். சாட் பாக்ஸ்ல டைப் பண்றீங்க, வெரி குட். அடுத்தது பாருங்க. பாருங்க, சாரி செகண்ட் போறேன். இது பாருங்க, படிக்க முடியுதான்னு பாருங்க. பிளெண்ட் பண்ணி படிங்க. COSTU அப்படி படிக்காதீங்க ப்ளீஸ். நான் சொல்லி கொடுத்த சவுண்ட்ஸை வச்சு பிளெண்ட் பண்ணி படிங்க. இந்த இவ்வளோ பெரிய வார்த்தை உங்களுக்கு படிக்க வருதா? இங்க யூன்றது அதோட பெயரை தான் சொல்லும், ஏன்னா மேஜிக்கி வந்திருக்கு. அப்போ க ஆஸ் காஸ்ட்யூம், காஸ்ட்யூம். ஓகேங்களா? ஓகே, வெரி குட். ஓகே, டைப் பண்ணிட்டீங்க இ. ஓகே. சாப்பு மல்கண்டா டவுட்னு சொல்லியிருக்கீங்க, இன்னும் படிக்க வரலையா பசங்களுக்கு? ஓகே. க ஆஸ் காஸ்ட் யூ, காஸ்டியூம். யூம் நானும் படிச்சு காமிக்கிறேன், திருப்பி கவனிங்க. க ஆஸ் காஸ்ட் ஆயிடுச்சா? காஸ்ட் ஃபர்ஸ்ட் படிச்சிட்டோம். யூ காஸ்டியூம், யூம். ஏன் இங்க யூ சொல்லுச்சு? இங்க ஈ இருக்கு. காஸ்டியூம். ஓகேங்களா? நான் படிக்கும் போது கவனிங்க. அந்த பழைய சவுண்ட்ஸ் கூட நம்ம ரிப்பீட் பண்றோம், அதனால படிங்க. இங்க இருந்து எஸ்ஓ எம்ஓ கான்சனன்ட் பிளெண்ட், ரெண்டு கான்சனன்ட் பக்கத்துலனா சமான்னு படிக்க கூடாது. ஸ்ம ஸ்ம. இங்க என்ன படிப்போம்? இத இ படிப்போமா ஐ படிப்போமா? கண்டிப்பா ஐ தான் படிப்போம். ஸ்ம ஐல ஐ. அப்போ சி ஆப்ஷன். இங்க ஐ எந்த ஸ்பிளிட் டயக்ராஃப் இங்க இருக்கு? ஐ டேஷ் இ தான் இருக்கு இங்க. ஸ்மைல். ஓகே, ஸ்மைல். ஸோ ஸ்பிளிட் டயக்ராஃப் ஐடென்டிஃபை பண்றதுக்கு தான் இந்த ஆக்டிவிட்டி. ஏன்னா உங்களுக்கு இ பார்த்துட்டாலே எந்த ஸ்பிளிட் டயக்ராஃப் வந்திருக்குன்னு உங்களுக்கு தெரியணும். அதுக்கு தான் இந்த ஆக்டிவிட்டி. ஓகேங்களா? ப, ஐ பிரைஸ், பிரைஸ், பிரைஸ். பாருங்க, நான் கூட்டி படிச்சு காமிக்கிறேன். ஸோ கவனிங்க. ஒரு வார்த்தையும் நான் கூட்டி படிச்சு காமிக்கிறேன். பிரைஸ். ஐ டேஷ் தான் இங்க கான்சனன்ட். ஆன்சர் சி ஆப்ஷன். ரைட். சாட் பாக்ஸ்ல சூப்பரா டைப் பண்றீங்க. ஜ. இந்த இடத்துல வந்து யூ வந்து யூன்னு சொல்லாமே ஊன்னு சொல்லுது. ஜ ஊன், ஜூன். வெரி குட். யூ டேஷ் தான். வெரி குட். அப்பு மல்கண்டா எல்லாமே சூப்பரா டைப் பண்றீங்க. யூ டேஷ் ஸ்பிளிட் டயக்ராஃப் தான் இங்க வந்திருக்கு. வெரி குட். ஸோ பாருங்க, நம்ம எத்தனை வேர்ட்ஸ் இன்னைக்கு பார்த்துருக்கோம். போர்ட்லயும் பார்க்குறோம், இங்க ஆக்டிவிட்டி மூலியமாவும் பார்க்குறோம். ஸோ நீங்க ப்ளீஸ் ட்ரை. நீங்க ஃபானிக்ஸ் கிளாஸ் போது மட்டும் வந்து ஃபானிக்ஸ் படிச்சீங்கன்னா உங்களுக்கு ப்ராக்டிஸ் பத்தாது. டெய்லி படிக்கணும். டயக்ராஃப் வந்திருக்கு. இது ஏ படிப்பேன், ஏன்னா இங்க யார் வந்திருக்கா? மேஜிக் கீ வந்திருக்கா. ஏடு. வெரி குட். ஏ ஆப்ஷன் தான் கரெக்ட். ஷேடு. அடுத்ததாக பாருங்க. இங்க பாருங்க. ட ஏ இதே தான் இந்த இடத்துல ஏன்னு சொல்ல போது டெல், டெல், டெல் இ, டெல் ஈட், டெலீட் வருது பாருங்க படிக்க.
இங்க இங்க ஈ வந்து ஏன்னு படிச்சோம். பட் அதே இங்க ஈ வரும்போது ஈன்னு படிக்கிறோம். ஏன்? ஏன்னா யார் வந்திருக்கா இங்க? மேஜிக் ஈ இல்ல ஸ்பிளிட் டயக்ராஃப் இ டேஷ் இ விச் இஸ் த பி ஆப்ஷன். டெலீட். பிள்ளைகளே கவனிங்கள், நாம் கூட்டி படிக்கும் போது அந்த கூட்டுறது தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஐவ் ஐ ஏன் படிச்சீங்க? இங்க மேஜிக் ஈவன் ஐவ் ஃபைவ். வ் வ் இங்கிலீஷ் வேர்ட்ஸ் டு நாட் எண்ட் இன் வி. ஐ டேஷ் இ சி ஆப்ஷன் கரெக்ட். சாட் பாக்ஸ்ல ஆன்சர்ஸ் சூப்பரா டைப் பண்ணிட்டு இருக்கீங்க. வெரி குட், தேங்க்யூ. ஹ இங்க என்ன படிப்பேன்? ஆவா ஓவா? கண்டிப்பாக ஓவா தான் படிப்பேன். ஓப் ஹோப். வெரி குட். டி ஆப்ஷன் தான் சரி. ஓ டேஷ் படிப்பேன். ஹோப். அடுத்ததாக பாருங்க. இப்ப ஆத் இங்க டிஹெச் வந்திருக்கு, டயக்ராஃப் வந்திருக்கு பாருங்க. இத தனியா படிச்சீங்க ஆட் அட் வந்துரும். அதனால கவனிக்கணும். ஆத் ஆத் அத்தல் எட் எட் அத்தலீட் அத்தலீட் எட்னு படிச்சோம்னா அத்தலெட்னு வரும். அது அத்லீட்னு தான் படிப்போம். அதனாலதான் அங்க ஈன்னு சத்தம் கிடையாது. திருப்பி பிளெண்ட் பண்ணி காமிக்கிறேன். இப்ப பாருங்க. ஆத் ஆத் athlete 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 eat athlete. So e dash e b தான் கரெக்ட். அடுத்தது பாருங்க. ஓல். ஓ தான் படிப்பேன். இப்ப ஆல் படிக்க மாட்டேன். வெரி குட். ஓல். அப்போ நம்ம என்ன படிக்கிறோம்? எந்த ஆப்ஷன்? டி ஆப்ஷன் தான் கரெக்ட். ஓல். வெரி குட். வெரி குட். சூப்பர்வா சாட் பாக்ஸ்ல டைப் பண்ணிட்டு இருக்கீங்க. டி ஆப்ஷன் இ ஆப்ஷன். இங்க பாருங்க. யூஜ் ஜன்னு படிக்கிறோம். இங்க கன்னு படிக்க கூடாது. ஏன்னா ஜி பக்கத்துல யார் வந்திருக்கா? இ வந்திருக்கா. டிஜி ஜி ரூல் கூட சாட்டிஸ்ஃபை ஆகுது. ஜியோட ரூலும் சாட்டிஸ்ஃபை ஆகுது. கவனிங்க. ஹ யூஜ் யூ டேஷ் இ தான் இங்க ஸ்பிளிட் டயக்ராஃப் வருது. ஹியூஜ். இங்க பாருங்க. ஈவ் ஈவ் ஈவ். வெரி குட். அப்போ இ டேஷ் இ தான் இருக்கு. இங்க பாருங்க. ஈவ். வண்டர்ஃபுல். எல்லாருக்கும் கான்செப்ட் புரிஞ்சிடுச்சு இப்போ. ஸ்ன இங்க பாருங்க. கான்சனன்ட் பிளெண்ட் வந்திருக்கு. ஸ்ன ஸ்ன ஏக் ஸ்னேக். இ சைலண்ட். இங்க ஏன் படிச்சேன்? என்ன மேஜிக் ஏ டேஷ் இ ஏ ஆப்ஷன் கரெக்ட். வெரி குட். கூட்டி படிங்க பிள்ளைகளே, ப்ளீஸ் கூட்டி படிங்க. எம்ஐஎன்இ மைன் அப்படி படிக்காதீங்க. ஐன் மைன். வெரி குட். சி ஆப்ஷன் தான் கரெக்ட். வெரி குட். அடுத்தது பாருங்க. எக்ஸ் இஎக்ஸ் வந்தாலே எக்ஸ் எக்ஸ் எக்ஸ்ட்ரா ட்ர ஈம் ஈம் எக்ஸ்ட்ரீம். பாருங்க இத்தனை பெரிய வார்த்தை உங்களால படிக்க முடியும். எக்ஸ் எக்ஸ்ட்ரா இ எக்ஸ்ட்ரீம் எக்ஸ்ட்ரீம் இ டேஷ் இ பி ஆப்ஷன் தான் கரெக்ட். வெரி குட். அடுத்தது பாருங்க. ஹ ஆம் compete. ஹ ஈட் இடிஇ வந்தாலே ஈட் தான் வரும். ஏன்னா இந்த இடத்துல இ டேஷ் ஈயோட ஸ்பிளிட் டயக்ராஃப் இருக்கு. கம்பீட் கம்பீட் என்ன? காம்படிஷன்ல கம்பீட் பண்றாங்க அவங்க. அது அந்த காம்படிஷன்ல அவங்க ரெண்டு பேர் கம்பீட் பண்றாங்க அப்படின்றது கம்பீட். கம்பீட் இ டேஷ் இ. வெரி குட். He is my competitor. Compete. He competes. ch இங்க பாருங்க டயக்ராஃப் வந்திருக்கு. ch 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 ஏஸ் சேஸ். ஓகேங்களா? ஏ டேஷ் இ. வெரி குட். ஏ ஆப்ஷன் தான் கரெக்ட். வெரி குட். வெரி ஆக்டிவ் பார்ட்டிசிபேஷன். தேங்க்யூ so மச் எல்லாரும். இங்க பாருங்க. இங்க சி என்ன சத்தம் கொடுக்கும்? சாஃப்ட் சவுண்ட். ஏன்? சி யார் பக்கத்துல வந்திருக்கா? ஈ பக்கத்துல வந்திருக்கா. அதனால சி வந்து கன்னு சொல்லாது. என்ன சவுண்ட் சொல்லும்? சவுண்ட் தான் சொல்லும். ப, ல், ஏஸ் பிளேஸ். பாருங்க படிக்க வருதா? பிளேஸ்னு. இத பிளேக்கு அப்படின்னு படிக்க கூடாது. ஏ டேஷ் தான் இங்க வருது பாருங்க. பிளே. வெரி குட். இங்க பாருங்க. பிஹெச் பிஹெச் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஃபன்னு சத்தம் போடும்.
ஓன்னு ஓ என்ற சத்தம் போடும். ஆன்னு படிச்சோம்னா ஆன் ஃபான்னு ஆயிடும். அதனால ஃபோன்னு தான் படிக்கும். டி ஆப்ஷன் ஓ டேஷ் இ தான் ஸ்பிளிட் டயக்ராஃப் இங்க. வெரி குட் ஃபோன். ஸோ வீட்டில் போயிட்டு உங்க பேரண்ட்ஸ் இல்லை யாரையாவது இந்த வேர்ட்ஸ் எல்லாம் டிக்டேஷன் வேர்ட்ஸ் கொடுக்க சொல்லுங்க. கொடுத்துட்டு இந்த வேர்ட்ஸ்ல எல்லாம் ஸ்பிளிட் டயக்ராஃப் வருதுன்னு உங்களுக்கு மனப்பாடம் பண்ணிக்கோங்க. ஓஸ் ரோஸ் ஓ டேஷ் டி ஆப்ஷன் வெரி குட். ஸோ அந்த வார்த்தையை பார்த்த உடனே மேஜிக்கி இருக்கு. ஓகே, மேஜிக்கி பக்கத்துல எந்த வவல் இருக்கான்னு நீங்க கவனிக்கணும். இல்ல ஃப்ள ஏம் ஃப்ளேம் ஏ டேஷ் வெரி குட். அடுத்தது பாருங்க த த ஈஸ் தீஸ் தீஸ் இ டேஷ் பாருங்க தி வெரி குட். 23 மெசேஜஸ் வந்திருக்கு சேட் பாக்ஸ்ல. வண்டர்ஃபுல். வெரி குட். இல்ல யூ யூட்ட யூட்ட வருமா ஊட்டன்னு வருமா? இந்த இடத்துல ஊ ரெண்டுமே ட்ரையல் பண்ணி பாருங்க. இல்ல ஊட் ஃப்ளூட். இல்ல இல்ல யூட்ட ஃப்ளூட்டா ஃப்ளூட் ஊ என்ற சத்தம் தான் இங்க போடுது. ஓகே. ஸோ யூ டேஷ் ஸ்பிளிட் டயக்ராஃப் இருக்கு. பட் ஊட்டன்றதான் நம்ம கொடுக்குறோம் இங்க. யூமா யூ தான் சத்தம் போடுறீங்க. யூ டேஷ் ஸ்பிளிட் டயக்ராஃப் தான் இருக்கீங்க. பர்ஃப்யூம் பர்ஃப்யூம் வெரி குட். பர்ஃப்யூம் இஸ் யூ டேஷ் விச் இஸ் த இ ஆப்ஷன். குட். அடுத்தது பாருங்க இன் இன்னுன்னு தனியா படிச்சுக்கோங்க. க இல்ல யூட இன்க்ளூட யூட இன்க்ளூட கிள கிள யூட க்ளூட இன்க்ளூட். உங்க டயட்ல என்னெல்லாம் இன்க்ளூட் பண்ணியிருக்கீங்க? உங்க ஸ்கூல்ல என்னெல்லாம் போர்ஷன்ஸ் இன்க்ளூட் பண்ணியிருக்கீங்க? இன்க்ளூடுனா அதுல சேர்த்து இருக்கீங்க. யூ டேஷ் இ வெரி குட். Alone, 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 O dash, very good. D option தான் correct. Very good. இப்ப பாருங்க அடுத்ததாக பாருங்க ஏவ் ஸ்பிளிட் டயக்ராஃப் வந்திருக்கு. ஸ்பிளிட் டயக்ராஃபும் வந்திருக்கு. ரெண்டு டயக்ராஃபும் வந்திருக்கு. ஸ்பிளிட்டும் வந்திருக்கு, ஹோல் டயக்ராஃபும் வந்திருக்கு. ஏவ் ஏ டேஷ் வெரி குட். இங்கிலீஷ் words do not end in v. ஷேவ். அப்பப்போ பாருங்க அந்த ரூல் சாட்டிஸ்ஃபை ஆகுதான்னு பாருங்க. வ் ஓட் ஓட் வ் ஆட் வாட் கிடையாது. இது இது வ் ஓட். ஏன் ஓ சொல்லுச்சு இங்க மேஜிக்கி. ஓ டேஷ் இ இஸ் த ஸ்பிளிட் டயக்ராம் இஸ் த ரைட் ஒன். ஸோ எல்லா ஸ்பிளிட் டயக்ராஃபும் இன்னைக்கு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம். இந்த லாஸ்ட் வேர்ட் பாருங்க. கம்ப்ளீட் இல்ல ஈட் கம்ப்ளீட். கம்னு ஒரு சிலபலா படிங்க. கம் ஈட் ப்ளீட் கம்ப்ளீட். நம்மளும் இங்க கம்ப்ளீட் பண்ணிட்டோம். வெரி குட். இ டேஷ் இ கம்ப்ளீட்டோட நம்மளும் கம்ப்ளீட் எக்ஸசைஸ். வெரி குட். ஆல் பியூட்டிஃபுல்லா ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. வண்டர்ஃபுல். ஐம் so grateful to you all. நீங்க ரொம்ப ஆக்டிவா பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கீங்க. எல்லாருமே கரெக்டா ஆன்சர் பண்ணிருக்கீங்க. ஐ ஹோப் யூ ஆல் அண்டர்ஸ்டுட் த ஆக்டிவிட்டி. இப்போ நம்ம ஒரு ஒரு சென்டென்ஸ் சொல்லட்டுமா? நீங்க எல்லாம் எழுதுறீங்களா? ஒரு ரெண்டு மூணு சென்டென்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணலாமா? நான் டிக்டேஷன் அடுத்த கிளாஸ்ல பேராகிராஃப் கொடுக்க போறேன். இந்த கிளாஸ்ல ஒரு சென்டென்ஸ் ஒரு ரெண்டு சென்டென்ஸ் கொடுக்குறேன். உங்களால எழுத முடியுதான்னு பாருங்க. எல்லாரும் புக் எடுங்க. பென்சிலோ பென்னோ எடுங்க பார்க்கலாம். ரெடியா? நான் சொல்றதை எழுதுங்க. எழுதுறீங்களா? சைட் வேர்டும் இன்னைக்கு படிச்ச ஸ்பிளிட் டயக்ராஃபும் நம்ம எழுத போறோம். ஓகேயா? ஸ்டார்ட் பண்ணுங்க. ஐ ஐன்றது என்ன? சைட் வேர்ட். ஓகே. ஐ லைக் டு ஸ்லைட். ஐ லைக் டு ஸ்லைடு. இல்ல ஐட எழுதுங்க பார்க்கலாம். ஐ லைக் டு ஸ்லைடு. எல்லாரும் எழுதுனீங்களா சென்டென்ஸ்? நான் நம்புறேன் எல்லாரும் இப்படி எழுதி இருப்பீங்க. எல்லாரும் எழுதுனீங்கன்னா ஐ எழுதுனீங்களா? அடுத்தது இல்ல ஐ இங்க ஐ சொன்னதுனால நான் டிஃபால்ட்டா இங்க ஒரு இ போட்டுடுவேன். இல்ல ஐ லைக்
டூ டூன்றது ஒரு சைட் வேர்டு, இது எல்லாமே சைட் வேர்டு. ட ஊ இல்ல டூ. ஸ்லைடு. ஸ் ல் ஐ வருது. ஐ வர்றதுனால நான் இங்க ஐ ட இங்க ஒரு டிஃபால்ட்டா ஒரு இ போட்டுடுவேன், ஏன்னா இங்க லாங் வவல் வந்துடுச்சு. ஸ்லைடு. ஓகேயா, புரியுதா எப்படி நம்ம டிக்டேஷன் வேர்ட்ஸ் கொடுக்கும்போது எப்படி எழுதணும்ன்றது? ஐன்னு வந்துச்சு, அதனால நான் இங்க வந்து ஐக்கு அப்புறம் என்ன சவுண்ட் கேட்டுட்டு ட கேட்டோம். ஐ லைக் டு ஸ்லைட். இன்னும் ஒன்னே ஒன்று லாஸ்டா எழுதுங்க, அதுக்கப்புறமா வீல் வைண்ட் அப். ஓகேங்களா? இப்போ நான் என்ன சொல்லட்டும்? தேர் தேர் இஸ் an ape in the cave. There is an ape ape in the cave. There is an ape in the cave. Cave. இப்ப பாருங்க, எல்லாரும் இப்படி எழுதுனீங்களா? There is a sight word. Okay. Is a sight word. There is an சொன்னேன். So இது sight word கிடையாது. An ape. இங்க a சொன்னதுனால இங்க ஒரு டிஃபால்ட்டா ஒரு e போட்டுருவேன். ape in in the is a side word. Cave. Cave. என்றது லாங் வவல் சொல்லுச்சு, அதனால கேவ். அதனால இங்க இங்கிலீஷ் வேர்ட்ஸ் do not end in e, பிளஸ் இங்க ஏ சொன்னதுனால நான் ஒரு டிஃபால்ட்டா இ கொடுத்தேன். There is an ape in the cave. எல்லோரும் இப்படி எழுதுனீங்களா? எல்லோருக்கும் எழுத முடியுதா டிக்டேஷன் கொடுத்தா? எஸ்னா வைன் டைப் பண்ணுங்க. All right. So I'll wind up my session now. இந்த மாதிரி நீங்க வீட்ல போய் இந்த வேர்ட்ஸ் எல்லாம் பிராக்டிஸ் பண்ணுங்க. டிக்டேஷன் வேர்ட்ஸ் கொடுங்க. எஸ் எஸ் எழுத முடியுது. வெரி குட். தேங்க்யூ தமிழ் வித்யாலயம் ஃபார் த ஃபீட்பேக். ஆல் ரைட். ஸோ ஐ வைண்ட் அப் நவ். வில் மீட் நெக்ஸ்ட் கிளாஸ். அதுக்குள்ளேயும் நீங்க நிறைய ப்ராக்டிஸ் பண்ணி அடுத்த கிளாஸ்ல உங்க எல்லாருக்குமே டெஸ்ட். ஸோ இப்போ வரைக்கும் படிச்ச ரூல்ஸ் எல்லாமே நீங்க நல்லபடி எழுதி எனக்கு அந்த டெஸ்ட் எழுதுனதை ஸ்கிரீன்ஷாட் பண்ணி எனக்கு அமுச்சு வைக்கணும். அப்போதான் நான் அடுத்தது சொல்லி தருவேன். இல்லாட்டி இதே தான் திருப்பி திருப்பி ப்ராக்டிஸ் பண்ணணும் நம்ம. ஆல் ரைட். தேங்க்யூ ஸோ மச். நன்றி, வணக்கம்.